காங்கிரஸ் ஆட்சிக்கு வந்தால் ஏழை குடும்பத்தைச் சேர்ந்த பெண்களின் வங்கி கணக்குகளில் மாதத்தின் முதல் நாளன்று 8,500 ரூபாய் வரவு வைக்கப்படும் என்று ராகுல் காந்தி வாக்குறுதி அளித்துள்ளார். சத்தீஸ்கர் மாநிலம் பிலாஸ்பூரில் நடைபெற்ற பொதுக்கூட்டத்தில் கலந்து கொண்டு பேசிய அவர் தற்போது நடைபெறும் தேர்தலை சாதாரணமாக எடுத்துக்கொள்ள வேண்டாம் என்று அறிவுறுத்தினார். நமது நாட்டின் அரசியலமைப்பை பாதுகாப்பதற்கான முக்கிய தேர்தல் என்றும் ராகுல் காந்தி குறிப்பிட்டார். மேலும் ஜனநாயகம், இடஒதுக்கீடு, ஏழைகளின் உரிமை ஆகியவற்றை இந்த தேர்தல் மூலம் தான் காப்பாற்ற முடியும் என்றும் ராகுல் காந்தி தெரிவித்தார். ये कहते हैं कि हम रिजर्वेशन के खिलाफ नहीं है. रिजर्वेशन एक सोच है. रिजर्वेशन का मतलब हिंदुस्तान के पिछड़ों को, दलितों को, आदिवासियों को देश में भागीदारी मिलनी चाहिए. इन्होंने देखिए, जब ये किसी पब्लिक सेक्टर यूनिट को प्राइवेटाइज करते हैं तो ये रिजर्वेशन को खत्म करते हैं. அரசியலமைப்பு சட்டத்தை மாற்றுவதற்கு மோடி அல்ல, உலகில் யார் நினைத்தாலும் முடியாது என்று அவர் கூறினார். 22 கோடீஸ்வரர்களுக்கு 16 லட்சம் கோடி ரூபாயை பாஜக அரசு தள்ளுபடி செய்திருப்பதாக குற்றம் சாட்டிய ராகுல் காந்தி இந்த தொகையை 100 நாள் வேலை திட்டத்திற்கு 25 ஆண்டுகளுக்கு பயன்படுத்தி இருக்கலாம் என்றும் விவசாயிகளின் கடன்களை தள்ளுபடி செய்திருக்கலாம் என்றும் கூறினார்.